ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம பாரத தேசம் எந்த அளவுக்கு உயர்ந்து திகழ்ந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலச்சக்கரத்தின் மாற்றத்துல நாம கீழே விழுந்தோம், இப்பொழுதுதான் எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பாரத தேசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்க தன்னால முடிஞ்ச சிறப்பம்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு கிரிக்கெட் எடுத்து பார்த்துக்கோங்க. மென் கிரிக்கெட், விமன் கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, எந்த கேம் எடுத்தாலும் அவங்கவுங்க சிறப்பம்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோ விஞ்ஞானத்துறை அவங்கவுங்க தன்னுடைய சிறப்பம்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாமளும் நம்ம பங்க பாரத தேசத்தை கொடுக்கணும் இல்லையா? பாரத தேசத்தின் அஸ்திவாரமே முதுகெலும்பே பகவத்கீதை. எனி டவுட்? சான்ஸே இல்லை, செகண்ட் தாட்டே கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பகவத்கீதையை ஏன் இன்னும் மக்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல பாராயண போட்டி மட்டும் இல்லாம மார்கழி மாசம் நமக்கெல்லாம் தெரியும், சென்னையில் திருவையாறு ஃபேமஸ். நாட் ஓன்லி இன் திருவையாறு, சென்னையிலும் திருவையாறு. இந்த பகவத்கீதையை இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள் பாடுவதன் மூலமாக மக்களுக்கு போய் சேருமே. சாமிஜி சொன்னாங்க, ஆரம்பத்துல முடிச்சுட்டு சாமிஜிக்கு அனுப்பினேன், படிச்சு கேட்டுட்டு பாராயணத்துல கூட 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் போச்சுன்னா ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றதுக்கு டைம் எடுக்குது, முடிய மாட்டேங்குது. அதுவே இசை வடிவில கேட்கும் பொழுது ரொம்ப நிதானமா உள்ள போறச்ச அதனுடைய வார்த்தைகளின் விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சாமிஜி சொன்னாங்க. அதனால இசை வடிவத்துல நிச்சயமா நாம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கீதையை கேட்டு புரிஞ்சிக்கவும் முடியும், பாடவும் முடியும்.